வாங்க இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி விரிவாக பார்க்கலாம். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இந்தியாவுக்கு வந்தாரு. அந்த பயணத்துக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு தான் நாம அலச போறோம். புதினோட இந்திய பயணத்துல எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்த ஒரு விஷயம் ஒரு புகைப்படம். ஆமா, ஒரு காரோட புகைப்படம் தான் அது. சரி, அதுக்குள்ள அப்படி என்ன இருக்கு? வாங்க பார்க்கலாம். இந்த முழு பயணத்திலேயே ரொம்ப வெளிப்படையா தெரிஞ்ச ஒரு மர்மம்னு சொன்னா அது அவங்க பயணம் செஞ்ச கார் தான். அதோட கதையிலேருந்து ஆரம்பிக்கலாம். பாருங்க, புதினுக்காகவே ரஷ்யாவிலிருந்து அவரோட பிரத்யேக கவச காரான RS செனட் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. பிரதமர் மோடியும் ஏர்போர்ட்டுக்கு அவரோட ரேஞ்ச் ரோவர்ல தான் வந்தாரு. ஆனா ரெண்டு பேருமே அந்த கார்களை விட்டுட்டு ஒரு சாதாரண வெள்ளை டொயோட்டா ஃபார்ச்சுனர்ல ஏறி போனாங்க. ஏன்? இந்த கார் விஷயத்துக்கு வரதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். பிரதமர் மோடி புரோட்டோகாலை மீறி நேர்ல ஏர்போர்ட்டுக்கே போய் புதினை வரவேற்றார். இது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விஷயம். இந்தியாவின் மிக முக்கியமான நட்பு நாடுகளுக்கு மட்டுமே இந்த மாதிரி ஒரு மரியாதை கொடுக்கப்படும். சரி, அப்போ எதுக்காக ஃபார்ச்சுனர்? பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண கார் செலக்ஷன் மாதிரி தெரிஞ்சாலும் இதுக்கு பின்னாடி ரெண்டு முக்கியமான ராஜதந்திர காரணங்கள் இருந்திருக்கு. முதல் காரணம் மேக் இன் இந்தியா திட்டத்தை முன்னிலைப்படுத்துறது. யோசிச்சு பாருங்க, மோடி வழக்கமா பயன்படுத்துற BMW, ரேஞ்ச் ரோவர் எல்லாமே வெளிநாட்டு கார்கள். ஆனால் ஃபார்ச்சுனர் ஜப்பான் பிராண்டா இருந்தாலும் அது முழுமையா இந்தியாவில் தான் தயாரிக்கப்படுது. ஸோ உலக தலைவர்கள் முன்னாடி இந்தியாவின் உற்பத்தி திறனை காட்டுறதுக்கு இது ஒரு சூப்பரான வாய்ப்பா அமைஞ்சது. ரெண்டாவது காரணம் மரியாதை சம்பந்தப்பட்டது. ராஜதந்திர நடைமுறைப்படி ஒரு நாட்டுக்கு வர்ற விருந்தாளி தன்னோட காரை எடுத்துட்டு வந்து அந்த நாட்டு தலைவரையே அதில் கூட்டிட்டு போறது ஒரு சரியான அணுகுமுறை இல்லை. இங்க புதின் தன்னோட ரஷ்ய கார்ல மோடியை கூட்டிட்டு போயிருந்தா அது ஒரு சின்ன ராஜதந்திர பிழையா இருந்திருக்கும். ஆனா இந்திய தயாரிப்பு காரை தேர்ந்தெடுத்தது மூலியமா புதின் மோடிக்கும் இந்தியாவுக்கும் சரியான மரியாதையை கொடுத்திருக்கார். இந்த கார் சர்ச்சை ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, புதினோட இந்த பயணம் இந்திய அரசியல்லையும் ஒரு பெரிய புயலை கிளப்புச்சு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்தார். வெளிநாட்டு தலைவர்களை சந்திக்க விடாம அரசாங்கம் தன்னை தடுக்குது, இது அவங்களோட பாதுகாப்பின்மையை காட்டுதுன்னு அவர் சொன்னார். ஆனா நிஜத்துல இந்த மாதிரி பெரிய தலைவர்களோட சந்திப்பு பட்டியலை யார் முடிவு பண்றாங்க? ஒரு வெளிநாட்டு தலைவர் யார் யாரை சந்திக்கணுங்கிறத வர்றவங்களோட வெளியுறவுத்துறை அமைச்சகம் தான் பெரும்பாலும் முடிவு செய்யும். இந்த விஷயத்துல புதின் யாரை சந்திக்கணுங்கிறத ரஷ்ய தரப்பு தான் முடிவு செஞ்சது தவிர இந்திய அரசாங்கம் இல்ல. ராகுல் காந்தியோட குற்றச்சாட்டுக்கு பதிலா அவர் கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் பல வெளிநாட்டு தலைவர்களை சந்திச்சிருக்காருன்னு ஆதாரங்கள் சொல்லுது. பங்களாதேஷ், மலேசியா, நியூசிலாந்து, மொரிஷியஸ்னு பல நாட்டு பிரதமர்களை அவர் சந்திச்சிருக்கார். புதினோட இந்த பயணம் இந்தியால மட்டும் சலசலப்பா ஏற்படுத்தல, உலக அளவுலையும் இதோட தாக்கம் ரொம்ப பெருசு. குறிப்பா சீனாவும் மேற்கத்திய நாடுகளும் இதை உன்னிப்பா கவனிச்சாங்க. சீனாவின் அரசு ஊடகமான குளோபல் டைம்ஸ் இந்த சந்திப்பை பத்தி என்ன சொல்லுச்சுன்னா, இந்தியாவும் ரஷ்யாவும் வெஸ்டர்ன் நாடுகளோட அழுத்தத்துக்கெல்லாம் பணிய மாட்டோன்னு தெளிவா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இந்தியாவும் ரஷ்யாவும் ராணுவ ரீதியா ரொம்ப நெருக்கமாகிறது சீனாவுக்கு ஒரு சின்ன கவலையும் கொடுத்திருக்கு. ஆனா இந்த பயணம் மூலமா சொல்லப்பட்ட மிக முக்கியமான செய்தி புதின் கிட்டே இருந்தே வந்தது. இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பேட்டியில G7 அமைப்புல மறுபடியும் சேர ஒரு வாய்ப்பு வந்ததா சொல்லப்படுறத பத்தி கேட்டப்போ அவர் சொன்ன பதில், எங்களுக்கு G7 தேவையில்லை, எங்களுக்கு இந்தியா தான் தேவை. இதுக்கு என்ன அர்த்தம்? புதின் சொன்ன அந்த வார்த்தைகள் வெறும் அரசியல் பேச்சு இல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான பொருளாதார கண்ணோட்டம் இருக்கு. அதே பேட்டியில புதின் இந்தியாவை உலகத்தோட 3வது பெரிய பொருளாதாரம்னு சொன்னார். இது நிறைய பேருக்கு குழப்பமா இருந்திருக்கும். ஏன்னா நாம பார்க்குற வழக்கமான பட்டியல்ல இந்தியா இன்னும் கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கு. அப்போ புதின் எதை வச்சு அப்படி சொன்னார்? அதுக்கு பேரு தான் PPP, அதாவது பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை வெறும் டாலர் மதிப்புல பார்க்காம அங்க இருக்கிற பணத்துக்கு என்ன வாங்க முடியுங்கிறத வச்சு கணக்கிடுறது. உதாரணத்துக்கு ஒரு காஃபி அமெரிக்கால $5, அதே காஃபி இந்தியால $150 கிடைக்கலாம். இந்த வாங்கும் சக்தியை அடிப்படையா வச்சு பொருளாதாரத்தை அளவிடுறது தான் இந்த PPP முறை. இப்போ இந்த டேபிள பாருங்க, உங்களுக்கு புரியும். இந்த PPP கணக்குப்படி சீனா முதல் இடத்துலயும் அமெரிக்கா 2வது இடத்துலயும் இருக்கு. ஆனா 3வது இடத்துல இருக்கிறது இந்தியா, ரஷ்யா 4வது இடத்துல இருக்கு. இதுதான் புதின் பார்க்குற புதிய உலக பொருளாதார வரைபடம். மேற்கத்திய நாடுகளை விட ஆசியாவின் வளர்ச்சி தான் இனி முக்கியம்னு அவர் நினைக்கிறார். ஆக மொத்தத்துல பார்த்தா இந்த பயணம் ஒரு சாதாரண சந்திப்பு கிடையாது. அவங்க தேர்ந்தெடுத்த கார்ல இருந்து கிளம்புன அரசியல் சர்ச்சை, பொருளாதார கணக்குகள் வரைக்கும் எல்லாமே ரொம்ப கவனமா திட்டமிடப்பட்டு ஒரு செய்தியை சொல்லுது. இந்த சின்ன சின்ன விஷயங்கள், இந்த நுட்பமான செய்திகள் உலக அரசியல் கூட்டணிகளோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுங்கிறத பத்தி நமக்கு என்ன சொல்லுது? இதுதான் நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.